வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள். அது சம்மந்தமான முக்கியமான தகவல்கள் தான். அதில் வந்து கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்ற தகவலை வந்து முழுமையாக பார்த்துருவோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம தேர்வு எழுதி கிட்டத்தட்ட வருடக்கணங்களாக ஆகிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் இதற்கான ரிசல்ட் அப்படின்றது கொடுக்கல. இருந்தாலும் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஆன்சர் கீ, அதற்கான அப்ஜெக்ஷன் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ரிசல்ட் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. ஏன்னா அப்ஜெக்ஷன் டேட் அது முடிஞ்சு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். ஃபைனல் ஆன்சர் கீ அது ஒரு 1 வீக்கில் வந்துடுச்சுனாலும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓகே, ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, நமக்கு வந்து எந்த மார்க் எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும், எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்துருங்க. ஏன்னா பிடி பிஆர்டியில் நேற்று தான் வந்து ரிசல்ட் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குறைவான மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்குமே வேலை கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் தேர்வு வாரிய வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய ரிசல்ட்டை. சேம் இதே போல் தான் இதுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல கம்மியான மார்க் வரைக்குமே கிடைக்கும். ஸோ ஒரு 80, 90 யாருக்கு இருக்கலாம், ஒரு 100, 110 அந்த ரேஞ்சில் வந்து யாருக்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளோட மதிப்பெண்களுக்கு எதிர்பார்க்கலாமா, எதிர்பார்க்காமல் அடுத்த தேர்வுக்கு தயாராகலாமா அப்படின்ற முழுமையான விளக்கம் வந்து உங்களுக்கே தெரிய வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 120 அதுக்கு மேலே உங்களோட மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி என்ன சப்ஜெக்ட்டு, என்ன கேட்டகிரி எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் டோட்டலாக வந்து நீங்கள் செலக்டட், அவ்வளோதான். அதை தாண்டி எந்த ஒரு இதையுமே செக் பண்ணவே வேணாம். எப்போ ரிசல்ட்டு கொடுத்தாலும் ஆர்டர் உங்கள் கையில் இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. 120க்கு மேலே. அடுத்து வந்து 110க்கு மேலே சேம் அதே கேட்டகிரி தான். 110க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து கிடச்சிடும். பட் அதில் இருக்கிறதுல ஒரு 99% வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 110க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மீதி 1-2% உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் தான் கிடைக்கும். அங்கே 120க்கு மேலே இருந்துட்டிங்கனாலே எல்லாருமே ஜென்ரல்லே உள்ளே போயிடலாம். பட் 110க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 99% வந்து ஜென்ரலில் போவாங்க, 1% வந்து கம்யூனிட்டி பேஸிஸில் போயிடுவாங்க. அவங்களுக்கும் ஆனால் 110க்கும் வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் தான். அதில் வந்து எந்த ஒரு டவுட் அப்படின்றது உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா கன்ஃபார்ம் ஜாப் கன்ஃபார்ம் தான். பட் கம்யூனிட்டியில் போகிறீங்களா, ரிசர்வேஷனில் போகிறீங்களா, உங்களுடைய ஜென்ரல் கேட்டகிரியில் அதாவது கம்யூனிட்டி போகிறீங்களா இல்லை ஜென்ரலில் போகிறீங்களா அப்படின்றதுல தான் பேச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 100 மார்க் இருக்கிற கேண்டிடேட், 100 மார்க் இருக்கிற கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 80% இருக்கிற பீப்புள், அதாவது இப்போ ஒரு 100 மார்க்கில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 80 பேருக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிடும். மீதி ஒரு 20 பேருக்கு கிடைக்காது. அது யாருக்கெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டியில் வேக்கண்ட் இல்லாத பட்சத்தில், அதாவது கம்யூனிட்டியில் வேக்கண்ட் குறைவாக இருக்கிற பட்சத்தில், அல்லது பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸாக இருக்கிற பட்சத்தில், அந்த இடத்துல வேக்கண்ட் வந்து குறைவாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இது வந்து பாதிக்க செய்யும். அந்த ஒரு 20 பேருக்கு வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10 to 20 நபர்கள். அது அக்யூரேட்டாக இவங்களுக்கு தான் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸில் 100 பேர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக 20 பேருக்கு வந்து கிடைக்காது. மீதி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கேன், நான் 100க்கு மேலே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் கண்டிப்பாக கிடைச்சிடும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 100க்கு மேலே இருந்தால், பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் 100க்கு மேலே இருந்தால் ஒரு 80% கிடைக்கலாம். மீதி இருக்கிற ஒரு 20% நபர்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது வந்து இல்லை, அப்படி தான் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90க்கு மேலே
90க்கு மேலே உங்களோட மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எவ்வளோ அப்படின்னா ஒரு 80% வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ நான் 95 மார்க்கு நான் பிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 50-50 மார்க் தான், 50-50 சான்சஸ் தான் இருக்கும் அந்த இடத்துல. இல்லை நான் ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா ஒரு 80% அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 மேலே மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது ஏதோ ஒரு ரிசர்வேஷன் அல்லது டிசபிலிட்டி கேண்டிடேட்டு, விடோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வந்தாலும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயுமே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் வந்து டிசபிலிட்டியாக இருந்து வீடோவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் கீழே மார்க் 80க்கும் கீழே இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறையவே இருக்குது. ஸோ அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே போதுமான ஒன்றா இருக்கும். இது எல்லாமே இருந்து, அதாவது எஸ்சி எஸ்டியாகவும் இருக்கணும், அதில் டிசபிலிட்டியாவோ அல்லது டிஸ்ட்ரிபியூட் விடோவாவோ இருந்தால் சொல்கிறேன். இப்படிலாம் இருந்தால் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அக்யூரேட் கட் ஆஃப் அப்படின்றது வந்து கொடுக்க முடியாது. ஒரு 80%, 70% அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். அது வந்து யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படின்றத நீங்கள் தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு அக்யூரேட்டாக சொல்கிறது அப்படின்றது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், நம்மளோட கம்யூனிட்டிக்கு நம்ம இந்த மார்க் எடுத்துருக்குறோம். அப்போது அதாவது நம்ம எடுத்த எல்லாருக்குமே கிடைக்காதுங்க. ஒரு 10 பேருக்கு கிடைக்காம போகும். அந்த 10 பேர் யார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதை தான் நம்ம வந்து இதுலேயும் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் நம்ம சொன்ன மார்க் அப்படின்றது இருந்தாலே நீங்கள் தாராளமாக தைரியமாக பயப்படாமல் இருக்கலாம். பட் அபோவ் 100க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி என்ன கேட்டகரி எதுவுமே பார்க்க வேணாம், பயப்படாமல் இருக்கலாம். அபோவ் 100க்கு பிலோ 100 இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே பார்க்கணும். ஏன்னா அதுக்காக தான் அவங்க வந்து ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்றதே ஒன்று, ரிசர்வேஷனே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கேண்டிடேட்டுக்கு இவ்வளோ வேகண்ட் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றதே அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசனே அதுதான். ஸோ அதனால் அந்த ரிசர்வேஷன் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல 100க்கு கீழே இருந்தீங்கன்னா இருப்போம், இல்லை 100க்கு மேலே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதெல்லாம் எதையுமே பார்க்க தேவையில்லை, நீங்கள் தாராளமாக தைரியமாக இருக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ தொடர்ச்சியாக எஸ்ஜிடி சம்மந்தமாகவும் பிஜிடிஆர்பி சம்மந்தமாகவும் நம்ம டிஆர்பி தரக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கான அப்டேட் அப்படின்றது நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். தொடர்ச்சியாக நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா போதும். நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷனும் உங்களோட மொபைலுக்கே வந்துடும். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ உங்களுடைய மார்க்கையும் கீழே